வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கு என்ன பிரச்சினை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வை தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. இலங்கையில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் போர் முடிந்து 15 ஆண்டுகள் ஆன நிலையில் சமீப காலமாக துப்பாக்கிச் சூடுகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. சமீப நாட்களில் நடக்கும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் பொதுமக்களால் சுலபமாக வாங்க முடியாத விதத்தில் படையினர் பயன்படுத்தும் துப்பாக்கிகளாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தென்னிலங்கையில் சிங்கள பகுதிகளிலேயே நடக்கின்றன. இன்று தெஹியங்கந்திய பகுதியில் உள்ள தனியார் பண்ணை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வீரகொட்டிய எதரந்தெனிய கிராவல பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இந்த நபர் தெஹியந்தகண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தெஹியந்தகண்டிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார இலங்கையில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் சமீபத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனோடு அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். அதனுடன் இலங்கையில் தற்போது நிலைத்தன்மையின்மையை உருவாக்க முயற்சித்ததாக கூறப்படும் தகவல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான சில சக்திகள் நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு முயற்சிதான் இந்த தொடர் துப்பாக்கிச் சூடுகள் என்ற சந்தேகம் அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறிய போது, இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சினை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சினைக்கு தீர்வை பெற்று தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, அரசியல்வாதிகளான எங்களுக்கு பிரச்சினை கொடுத்தால் பரவாயில்லை, மக்களை பிரச்சினையில் தள்ளிவிடாமல் இருந்தால் சரி. இப்போதுள்ள அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள், அதே நேரத்தில் மக்களையும் பிரச்சினைகளில் தள்ளிவிடுகிறார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சினை வந்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு உண்மை என்னவென்றால், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சினை ஏற்படுவதில்லை. கடந்த காலத்தில் தவறு செய்தவர்களாக குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதிகளுக்கே பிரச்சினை ஏற்படுகிறது. அதில் நாமல் உட்பட ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்து முன்னாள் முக்கியஸ்தர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்தில் ஒரு பையிலிருந்து 123 துப்பாக்கி ரவைகள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பண்டாரவளை பஸ் நிலையத்திற்கு அருகில் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உலோகப்பட்டியில் கண்டெடுக்கப்பட்ட தோட்டாக்களில் 113 பிஸ்டல் ரவுண்ட்கள், 9 T56 ரவுண்ட்கள், 1 T56 LMG ரவுண்ட்கள் ஆகியவை அடங்கும். சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. மேலும் விசாரணைகள் தொடர்கின்றன. உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்ததாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எந்தவித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். கீரி சம்பா அரிசியை சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கீரி சம்பா அரிசியினை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டுபிடிப்பதற்கான சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1 முதல் இதுவரையில் அதிக விலைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை தொடர்பில் 3177 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 46 மில்லியன் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதில் அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் 24 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறிவதற்காக நேற்று கேகாலை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 39 விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருதானி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மஹிந்த மாவத்தை பகுதியில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 2,20,000 சிகரெட்டுகளை வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் குருநாகல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருநாகல் பஸ் நிலையத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 200 சிகரெட்டுகளை வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் கழிப்பறையில் குழந்தை பெற்று ஜன்னலின் வழியாக குழந்தையை வீசி எறிந்த மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இன்று கழிப்பறையில் குழந்தையை பெற்ற மாணவியொருவர் ஜன்னலில் இருந்து குழந்தையை வீசி எறிந்திருந்தார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் குறித்த மாணவி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்கும் வரும் 18 வயதுடைய மாணவியொருவரே சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை 3:30 மணியளவில் நிறைமாத கர்ப்பிணியான இவர் கர்ப்பிணி என தெரிவிக்காது வயிற்று வலி என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப சிகிச்சைக்காக குறுந்தரிப்பு அலகுவாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனுடன் வயிற்று வலி என தெரிவித்த இவரை சரியான முறையில் வைத்தியர் சோதனையிடாது அவரது சலத்தை அடுத்து சோதனையிட்டு வயிற்று வலிக்கான ஊசி மூலமாக வலி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதன்பின் அதிகாலை 5 மணியளவில் குறித்த மாணவி கழிப்பறைக்கு சென்ற நிலையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வெளியே வீசியுள்ளார். குழந்தை ஜன்னலின் கீழுள்ள பிளேட்டில் வீழ்ந்து அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்றுள்ளார் என அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அத்துடன் குழந்தையை மீட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த குழந்தையையும் மற்றும் மாணவியையும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சினி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.